கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஆமெனா. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தினுடைய கொழுமையை அவர்கள் சாப்பிட்டதுமே 40 வருஷமாக பெய்த மன்னா ஒழிந்தது. உடனே கர்த்தருடைய சேனையின் அதிபதி உருவின பட்டயத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமெனா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஆமென். தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இந்த கிருபையை யாருக்கு அவர் கொடுத்தார் என்றால் தாவீதுக்கு தான் கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். கிருபையை யார் பெற்றுக்கொள்ள, இன்னைக்கு நல்லா கவனிங்க, கிருபையை குறித்து அநேகருக்கு பல விதத்தில் எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம் கிருபைனா என்னன்னு. தாவீதுக்கு நான் கொடுத்துட்டேன் கிருபையேன்றார். பர்டிகுலரா ஒரு மனுஷனை தேவன் ஃபோக்கஸ் பண்றாரு. நான் தாவீதுக்கு கிருபையை கொடுத்துட்டேன். எல்லாருமே கிருபை வேண்டும், எல்லாருக்குமே கிருபை வேண்டும். அப்ப தாவீது எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொண்டார்? தாவீது கிருபையை பெற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளம் என்ன? இதையெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு இங்க தேவன் சொல்றாரு. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டது? கிருபைனா என்ன அப்படின்னா, தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். எடுத்து அந்த வசனமும் வாசிக்க கொஞ்சம் வேகமா. இந்த வசனம்லாம் காட்டினாதான் அந்த கிருபையினுடைய ரகசியம் நமக்கு புரியும். எபேசியருக்கு நிருபத்தில் அந்த வசனங்களை மறுபடியும் காட்டுறேன். அது இன்னும் நம்ம தேவனுக்கு பலனை, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானம் செய்வதற்கு அது பலனாக இருக்கும். எபேசியர் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக. இதுதான் கிருபை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதுதான் 1 by 1 மேல் வசனம் ஒன்னொன்னா புரியறதுக்கு மேல் வசனம் கீழ் வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரகசியங்கள் புரியும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். கிருபை என்பதனுடைய அர்த்தம் என்ன? கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்காசனம், ஆளுகை. தேவன் சர்வ வல்லவர், அவர்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தம்முடைய குமாரனுக்கு சகலத்தையும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுக்குலத்தை அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இதுவே கிருபை. அவருடைய இரக்கம் தான் கிருபை. அம்மா புரிஞ்சு போச்சுங்களா? தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபை என்பது நாம் தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க போகிறோம். அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிறோம். தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர், மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் மனுஷன் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கணும்னா அவர் கிருபையில பலப்படணும். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மேல் அவர் இரக்கம் வைத்தார், கிருபை வைத்தார். பிரியமானவருக்குள், யாருக்குள்ள? பிரியமானவருக்குள் தாம் பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையை பாருங்களேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்மை சுவிகரித்து கொண்டார்.
கிறிஸ்து இயேசுவினுடைய பலியை செலுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை சுவீகரித்து கொண்டாரே. அப்ப தேவன் சர்வ வல்லவர் என்றால், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் என்றால், அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக சுவீகரித்து கொண்டார் என்றால், நமக்கு தேவன் சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமெனா? புரிஞ்சு போச்சா? நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. எவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்? பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது அளவிட முடியாத கிருபை. அளவிட முடியாத கிருபையை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? இவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. இந்த கிருபையை பிரசங்கிக்க வேண்டுமே ஆனால் தான் சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கிருபையை ஒருவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, சுவீகரித்துக் கொள்வதற்கு, தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த இந்த கிருபையை சுவீகரித்துக் கொள்ள வேண்டுமேயானால் அந்த மனிதன் சத்தியத்திலே பரிபூர்ணப்பட வேண்டும். ஆக கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். அப்போ இந்த தேவன் இந்த கிருபையை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை ஆராய்ச்சி பண்றானே, அவன்தான் தேவனால் சுவீகரிக்கப்பட்ட புத்திரன். அதான் ஆண்டவர் இங்க 2:8 வாசிக்க பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. தேவ எல்லாரும் கரங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இது தேவனுடைய ஈவு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கையில அவர் நம்ம மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்மேல கிருபையா இருக்கிறார். யார் உன்னை வெறுத்தாலும் பகைத்தாலும் நீ தைரியமாயிரு. என் கர்த்தருடைய, என் தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே அவர் நம்மை ரட்சித்துக் கொண்டார். இப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியத்தை நாம் பூரணப்பட வேண்டும். சத்தியத்தில் பூரணப்பட்டால் தான் நாம் இந்த கிருபையை சுவீகரித்துக் கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த கிருபையை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை நீ அறியறியோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்துல நீங்க தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல கிருபை பெருகிடும். கிருபை பெருகணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா, நீங்கள் சத்தியத்தை அறிய 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 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சரி, இப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஏனென்றால் அவரே சர்வ வல்லவர். அந்த தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை, மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற கிருபை எப்படிப்பட்டது என்றால் நமக்கு சிங்காசனங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சிங்காசனங்களை ஆயத்தப்படுத்தின தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அதான் இந்த வசனத்தை சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், பிரியமானவருக்குள் கிறிஸ்து இயேசு மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே. ஆமெனா? இப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை நீ அறிந்து கொண்டால் அது சத்தியம். அந்த பூரண அறிவு உனக்குள்ளே வந்துவிட்ட பிற்பாடு அவருடைய பரிபூர்ண கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமெனா? எடுத்து வாசிங்க தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 7:9. தேவன் எப்படிப்பட்டவராக இங்கே காட்சி கொடுக்கிறார். எடுத்து வாசிக்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நல்லா கவனி. என்ன வைக்கப்பட்டதா? ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஆமெனா? ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்புறம் எப்படி சிங்காசனங்கள்? அதுவே நம்மேல் வைத்த கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவன் வாசமாயிருக்கிறார். அவர்களிடத்தில் அவருடைய வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். சென்ட்ரா ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி சிங்காசனங்கள். இந்த சிங்காசனங்கள் அப்படின்னா வேறொரு தெய்வம் இல்லையே,
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அல்லேலூயா. தேவனை சுற்றி சிங்காசனங்கள். இந்த வேத சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் தேவர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்க உங்கள் வேத வாக்கியமும் தவறதா இருக்க இதெல்லாம் சொல்றாரு. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. அப்புறம் சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்தார், நீண்ட ஆயுசுள்ளவர் மேல் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையான பஞ்சை போலவும் துப்புரவாயும் இருந்தது. வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி சிங்காசனங்கள் இருக்கிறது. இந்த சிங்காசனங்கள் ஏனென்றால் அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். இந்த சிருஷ்டிகர்த்தர் தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற சிங்காசனங்களிலே வீற்றிருக்க வேண்டுமேயானால் நிலத்தை உழுகிற கழுதைகளும் எருதுகளும் கொழுமையான கோதுமையை சாப்பிட வேண்டும். அதாவது நிலத்தை உழுது என்பது மாம்சத்தை பலியாக்குவது. ஆமெனா? ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். தேவன் பலி சிந்தை உடையவராய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், நல்லா கவனிக்கணும், கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அவர் மீட்பராக தம்முடைய மாம்சத்தை சிலுவையில பலியாக்குகிற அந்த அனுபவத்தோட கோவேறு கழுதை மேல அவர் ஏறி வந்து மனுக்குலத்தை அவர் மீட்டார். சிருஷ்டிப்பிலிருந்து சிருஷ்டிகராகிய தேவன் நம்மை சிருஷ்டித்தார். சிருஷ்டியானது மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டியை மீட்கிறதற்காக சிருஷ்டி கர்த்தரே மனிதனாக வந்து இந்த கழுதை மரியின் மேல அவர் இறங்கி வந்து அவர் என்ன செய்தார் என்றால் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் அவர் ராஜாவாக, இந்த கழுதை என்பது கழுதை மேல ஏறி பவனி வந்தது என்பது ராஜாவும், எருது என்பது ஆளுகையும் சிங்காசனத்தையும் காண்பிக்கிறது. அப்ப கிறிஸ்து இயேசு அவர் சாந்தமுள்ளவராய் சியோன் குமாரத்தியை மீட்கிறதுக்காக அவர் என்ன செய்தார் என்றால் கழுதை மேல ஏறி வந்தார். மீட்பர் அவர் தம்முடைய மாம்சத்தை உழுது தம்முடைய மாம்சத்தை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அவர் ராஜாவாக. ஏனென்றால் தேவனை அறிந்தவர் குமாரனே. ஆமெனா? அவர் தம்முடைய சரீரத்தை உழுதார், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தேவன் அவரை எருது என்கின்ற ஆளுகைக்கு நேராக அவரை உயர்த்தினார். அப்ப நிலத்தை உழுத அந்த கழுதைகளும் எருதுகளும் கப்பிகளை, நல்ல கொழுமையான கப்பிகளை தின்னும் என்பது ராஜாவும் ஆளுகையும் சிங்காசனமும். ஆமெனா? கழுதை மேல வருகிறவர் ராஜா, சிங்காசனம் என்பது என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த சிங்காசனத்தை சுதந்திரத்துக் கொண்டவர் யார் என்றால் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் கொண்டு வரப்பட்டார். கரங்களை உயர்த்தி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் ஜெயங்கொண்டவர். அப்புறம் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாம நித்திய காலமாய் நிலைத்திருக்கிற நித்திய ராஜ்யம். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் ரத்தத்தினாலே பிரியமானவருக்குள் நம்மை மீட்டு கொண்டார். ஆக சிங்காசனம் என்பது கிருபையினாலே ஸ்தாபிக்கப்படுவது. இதைத்தான் ஏசாயா 16:5 நாம் வாசித்தோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால சிங்காசனம்? ஆக கிருபை என்றாலே தேவனுக்கு பிள்ளைகள் தேவை,
தேவன் யார்? சர்வ வல்லவர். அவருடைய பிள்ளைகள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும். ஆமெனா? கவனிங்க, சிங்காசனம் எதை குறிக்கிறது? ஆளுகையை குறிக்கிறது. அப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆளுகை என்பது எருது கொழுமையான தானியத்தை புசிப்பது என்பது சிங்காசனமும், அந்த சிங்காசனத்தில் நீ உட்கார்ந்திருக்க வேண்டுமேனால் கழுதை கொழுமையான கப்பிகளை சாப்பிட்டிருக்கணும். இதைத்தான் தாவீதுக்கு இந்த கிருபையை பரிபூரணமாய் கொடுத்து தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆக தேவனுடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருந்த இந்த கிருபையை தாவீது மாத்திரமே சுதந்திரித்துக் கொண்டார். ஏனென்றால் தாவீது கழுதையின் மேல் ஏறி வந்தவர். தாவீது எப்படி கழுதை மேல ஏறி வந்தவர் என்றால், கழுதை மேல யார் ஏறி வரணும்னா சாந்தமும் மன தாழ்மையும். இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கிருபை அப்படின்னாவே என்னதுங்க? சிங்காசனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்மை சுவிகரித்து கொண்டார். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமெனா? தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பூமியின் மண்ணினாலே நம்மை சிருஷ்டித்தார். ஆமெனா? பூமியின் மண்ணினாலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நாம் கொழுமையான பலனை அடைந்திருக்க வேண்டுமேயானால் இந்த நிலத்தை உழுது அதுக்கு விதை விதைத்து அப்படி விதை விதைக்கும் போது தேவன் மழையை கொடுக்கிறார். அந்த மழை நல்ல செழிப்பாய் வளரச் செய்கிறது. அதற்கு பரிபூர்ணமான பணியை கொடுத்து கொழுமையான பலனை நாம் அனுபவிக்கும்படி செய்கிறார். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் 23 இருந்து. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். இந்த கொழுமை புஷ்டி என்பது கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவம். ஆமென். இந்த கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்துல மேயும். விஸ்தாரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இந்த வாக்குத்தத்தெல்லாம் பிடிச்சிங்க. வீடு இல்லாதவர்களுக்கு தேவன் வீட்டை கொடுக்கிறார். நெருக்கப்பட்டு இடம் இல்லாம நிலம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேவன் நிலத்தை கொடுக்கிறார், விசாலமான இடத்தை கொடுக்கிறார். ஆக அங்க பரிபூர்ணமாய் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் விசாலமான இடத்துல மேய்ச்சல் இடத்துல மேய்கிறதாம். அவை நல்ல பாலை கொடுத்து பசுமையாய் நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது 24 நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசி உள்ள கப்பிகளை தின்னும். இந்த கொழுமையான கப்பிகளை தின்ன வேண்டும். நல்ல கவனி. எது? நிலத்தை உழுதுச்சே. எது? இப்ப இல்ல. தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, முன்னாடி நிலத்தை உழுது விதைச்சு தேவன் மழையை கொடுத்து பனியை கொடுத்து கொழுமையை கொடுத்துட்டார்ல. அப்போ இந்த கழுதைகளும் இந்த எருதுகளும் ருசி உள்ள கொழுமையான இந்த கப்பிகளை தின்னும் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கொழுமையான இந்த பதார்த்தம், கொழுமையான இந்த காரியம் என்பது தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதம். இது ராஜாவின் போஜனம். அப்ப கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னாரே. இதனால்தான் ஆசேர் கோத்திரத்தை, ஆசேரை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் எப்படி இந்த ஆசேரை ஆசீர்வதித்தார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் யாக்கோபு தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் போது ஆசேரை ஆசீர்வதிக்கும் போது எடுத்து வாசிங்க. 49 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஆகாரம் எப்படி இருக்குமா?
கொழுமையா இருக்கும். கொழுமை என்பது ஆத்துமாவின் திருப்தி என்று நாம் பார்த்தோம். அந்த ஆத்துமா எப்படி இருக்குன்னா, எல்லா காரியத்திலையும் ஒரு மன திருப்தியை, ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன், ஆக கொழுமை என்னாவே ஆளுகை ராஜா கிட்ட போயிருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமை. கொழுமை என்பது தேவன் கண்ட பலன், கொழுமையான பலன். இந்த பூமியின் மண்ணிலே மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மனிதனோ தேவ சித்தம் செய்து கொழுமையான பலனானான். ஆமெனா? இந்த எது தேவ சித்தம்? தன் சகோதரனுக்காக பலியாகிற அனுபவம் இருக்குதே, அதுவே தேவ சித்தம். ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்து கொழுமையான பலனானவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ராஜாதி ராஜா. ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அஷேர், அஷேர் என்றால் ஆசீர்வாதம், பிளஸ்டு என்று அர்த்தம், மனமகிழ்ச்சி என்று அர்த்தம். இந்த ஆசேரை தாயார் லேயாளுடைய மனவாட்டியாக, அதாவது அடிமை பெண்ணாக இருந்த சில்பால் இரண்டாவது குமாரனாக பெற்றெடுக்கிறார். அப்படி பெற்றெடுக்கும் போது இந்த லேயால் அவளுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்க. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் 12 வாசிக்கலாம். பின்பு லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றால், அப்போது லேயால் நான் பாக்கியவதி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நாம் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நாம் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள். ஆமென். நாம் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். அவர் நம்மை சுதந்திரமாக, 33வது சங்கீதம் 12வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். பாக்கியவதி என்று இந்த அம்மா சொல்றாங்களே, அது அர்த்தம் இந்த தேவன் எங்களை சுதந்திரித்துக் கொண்டார். இந்த தாயார் லேயாளுக்கு இந்த ரகசியம் புரிந்து விட்டது. என் தேவன் எங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அவருடைய புத்திர சுவிகாரனாக எங்களை சுவிகரித்துக் கொண்டார். வாசியதை. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட சுதந்திரம். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனங்கள் இருக்கிறது. அந்த சிங்காசனங்களிலே உட்காரும்படியாய் நம்மை தேவன் சுதந்திரித்துக் கொண்டார் என்கின்ற வெளிச்சத்தை அன்னை தாயார் இந்த லேயால் அறிந்து கொண்டவர்களாய், பரிபூர்ணப்பட்டவர்களாய் அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை அவ்வளவு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய சிங்காசனங்களிலே உட்காரக்கூடிய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்தான் சீயோனாகிய பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்க சொல்றாங்க, வாசிங்க பாருங்க. அப்போது லேயால் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். ஆசேர் என்றால் மனமகிழ்ச்சி. ஆமென். இன்னைக்கு தேவன் இந்த ஆசேரினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆசேரினுடைய ஆகாரம் கொழுமையான பதார்த்தம். ஆமென். இனி உன் வீட்டில் நீ நிம்மதியா சாப்பிடுவீங்க. நீங்க அனுபவிக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும். இந்த ஆசேரினுடைய ஆசீர்வாதம் ஆஷேர். ஆஷேர் என்றால் பிளஸ்டு. தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் ஆசாரியர்கள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் இஸ்ரவேலை எப்படி அவர் ஆசீர்வதிக்க சொன்னார் என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆக இந்த ஆசீர்வாதம் இந்த ஆசேர் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசேருடைய ஆசீர்வாதம் கொழுமையான பதார்த்தம். ஆமென். அந்த கொழுமையான பதார்த்தம் என்ன? பூமி விளைவை கண்டு இந்த பூமி கொழுமையான பதார்த்தமாக தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்காரத்தக்க புருஷனாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உயர்த்தப்பட்டார் என்பதே அந்த கொழுமையான ஆகாரம். அதனால்தான் கிறிஸ்துவை குறித்த இந்த கொழுமையான ஆகாரத்தை குறித்த அந்த வெளிச்சம் அன்னை தாயார் லேயாளுக்கு வெளிப்பட்டதுமே அந்த மகனுக்கு ஆசேர் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
பூமியில அவர் பிறந்ததும் 8வது நாளிலே அவருக்கு விருத்த சேதனம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்ட போது இந்த ஆசேருடைய கோத்திரத்தாலாகிய பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்பவள் ஆசேருடைய கோத்திரத்தை சேர்ந்தவள். இந்த ஆசேருடைய கோத்திரத்தை சேர்ந்த இந்த அன்னாள் என்பவள் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவள். அவள் ஒரு விதவையாக இருந்தால் அவள் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இந்த ஆசேருடைய கோத்திரத்தாளுக்கு தரிசனம் உண்டு. கொழுமையான பலன். அவள் அங்கே உபவாசம் பண்ணி தேவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாள். அந்த வேளையிலே இவர்கள் அன்னை மரியாளும் யோசேப்பும் இந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போகும்போது இந்த குழந்தையை கையிலே வாங்கி கொண்டு இதோ கொழுமையான ஆகாரம், அல்லேலூயா, இந்த உலகத்துக்கு தேவன் கொடுத்த கொழுமையான ஆகாரம், வானத்து பனியினாலே நனைந்திருக்கிற ஒரு மகிமையான ஆகாரம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் லூக்கா சுவிசேஷம் ஆசேருடைய கோத்திரத்தால். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 2வது அதிகாரம் அதுல 36வது வசனம் வாசிக்கலாம். ஆசேருடைய கரங்களை உயர்த்தி, எந்த கோத்திரத்தால்? அவர் ஆசேருடைய கோத்திரத்தால். இந்த ஆசேருக்கான ஆசீர்வாதம் என்னவென்றால் கொழுமையான ஆகாரம். இந்த கொழுமையான ஆகாரம் ராஜாக்களுக்கு தருகிற ஆகாரம். ஆமென். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். தேவனுக்கு ஆளுகை செய்கிற பிள்ளைகள் தேவை. இந்த ஆளுகையை பெற்றுக்கொள்வதே கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் சத்தியம் உங்களுக்கு பரிபூரணமாய் தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். இந்த சத்தியத்தை அறிந்தவள் தான் அன்னை லேயாள் சொல்றாங்க ஆசேர் என்று. இந்த ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்துமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் யார்? தீர்க்கதரிசி இருந்தால். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகம் பண்ணினது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த ஆராதனை என்பதே மன மகிழ்ச்சி, துதி. கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்திலே தரித்துக் கொள்வதே துதி. அவள் ஆராதனை செய்து கொண்டிருந்த அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக. எங்க உண்டாக? எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து பேசினால்? இந்த கொழுமையான ஆகாரமாகிய பரிபூர்ண பலனாகிய கொழுமையான பலனாகிய கர்த்தரை அவர் கையில் ஏந்தி கொண்டு அவள் அந்த குழந்தையை குறித்து அவங்க எல்லாருக்கும் பேசினாள். ஏனென்றால் எருசலேமில் மீட்பு உண்டாகணும். எங்க மீட்பு உண்டாகணும்? எருசலேம் மகாராஜாவின் நகரம். அங்கே நமக்கு இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உன்னை வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்று சொல்லி, அது எங்க வரணும் அப்படின்னா அது சீயோன் மலைக்கு வரணும். எருசலேமில் இருக்கிற அந்த சீயோன் மலை. இந்த சீயோன் மலையை குறித்த தரிசனத்தை யார் பெற முடியும் என்றால் கிருபையிலே பரிபூர்ண பெற்றவர்கள். இந்த கிருபையிலே பரிபூர்ணத்தை பெற்றவர்கள் எப்பொழுது சுதந்திரிக்க முடிய வேண்டும் என்றால் அவர்கள் சத்தியத்தை பரிபூர்ணமாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் மறைபொருளை அறிந்திருக்க வேண்டும். வானத்து பணி என்பது மறைபொருள், தேவ ரகசியம். அந்த சத்தியத்தை அறிய 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 இந்த சியோன் எருசலேம் என்கின்ற இந்த மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆக தாவீது மாத்திரமே இந்த எருசலேமிலே மீட்பு உண்டாகும். இந்த எருசலேமை மீட்கிறவர் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் வருவார். சியோனை மீட்கிறதுக்கு அவர் வருவார் என்கின்ற அந்த ரகசியத்தை தாவீது பரிபூர்ணமாய் அறிந்தவராய்தான் எபூசியர்கள் கையிலிருந்து அந்த சியோன் மலையை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் அங்கே ஜெயங்கொண்டு அங்கே அந்த எருசலேமை கைப்பற்றி கொண்டார். அதனால தான் இந்த சத்தியத்தின் ரகசியம் தாவீதுக்கு வெளிப்பட்டபடினால் தான் தாவீதுக்கு தேவன் நிச்சயமான கிருபைகளை அருள் செய்தார். ஆமெனா. தேவன் தாவீதுக்கு இந்த கிருபைகளை பரிபூர்ணமாய் கொடுத்தார். தாவீது இந்த கிருபையை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டார் என்பதற்கான ரகசியங்களை இப்போ நம்ம தியானம் செய்ய போகிறோம். ரொம்ப முக்கியமான சத்தியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தாவீதுக்கு இந்த ரகசியங்களை தேவன் படி இந்த மலையில, இந்த சீயோன் மலையில எருசலேமில் மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி, அப்படியானால் கழுத மேல
வருகிறவர் ராஜா. கழுதை கொழுமையான கப்பிகளை சாப்பிட வேண்டும், கொழுமையான கோதுமையை சாப்பிட வேண்டும். எருது கொழுமையான கோதுமையை சாப்பிட வேண்டும். ஆமெனா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும், இதுதான் கழுதையின் அனுபவம். சாந்தமும் மனத்தாழ்மையும் என்பதுதான் கழுதையின் அனுபவம். எருதின் அனுபவம் நீதி செய்வது. சாந்தமும் மனத்தாழ்மையும் என்பது நீதி உள்ளது. எருது என்பது தன் சகோதரருக்கு நீதி செய்வது என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் கிருபை. இதைதான் சகரியா 9:9 தீர்க்க தரிசனமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தி. இப்ப கவனிங்க, ஆசேர் கோத்திரத்தாலாகிய இந்த அன்னாள் என்பவள் அவங்க பாடினாங்க, தேவனுடைய நகரமாகிய அந்த சீயோன் எருசலேம், மகாராஜாவின் நகரமாகிய அந்த சீயோன் எருசலேமில் மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அதை மீட்கிற மீட்பர் எப்படி வருகிறார்? வாசிங்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. ஆமென் சொல்லுங்க. மனமகிழ்ச்சி. அசேர் அசேர். ஆமென். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர். நல்லா கவனிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர் என்றால் அவருக்கே சிங்காசனம் என்றென்றைக்கும் உரியது. அவரே சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் தேவனாகிய பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்ட ராஜாதி ராஜா. அவர் நீதி செய்கிறவர். தம்முடைய சகோதரர்களுக்கு தம் ஜீவனையே கொடுத்து நீதி செய்கிறவர். இதோ உன் ராஜா நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர்னா என்னது? எருது கொழுமையான கப்பிகளை சாப்பிடுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவியம் எருது கொழுமையான கப்பிகளை சாப்பிடுகிறது. உன் ராஜா நீதி உள்ளவரும் உன்னை ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த கழுதையின் மேல் ஏறி வருகிறது என்பது சாந்தமும் மனத்தாழ்மையும். என்னது? சாந்தமும் இதுதான் மேசியாவின் குணம். இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் என்பது பலியாகிற அனுபவம். தேவ சித்தம் செய்வது பலி. இந்த மாம்ச சித்தத்துக்கு பலியாகி தேவ சித்தம் செய்வது பலி. அதுதான் பரிபூரணம். அதுதான் கழுதை பூரணமாய் அந்த கொழுமையான கப்பிகளை, கொழுமையான கோதுமையை சாப்பிடுகிற அனுபவம். அவர்தான் நீதி உள்ள ராஜாவாக என்றென்றைக்கும் தேவ ஜனங்களை விசாரிப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, எப்ராயிமில் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாக்குத்தத்தெல்லாம் வரும்போது நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். உங்க வீட்டில் எல்லா யுத்தங்களையும் தேவன் அற்றுப்போக பண்ணுகிறார். உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில இனி சண்டையே வராது. ஆமென் சொல்லுங்க. சண்டை வராது. உங்க குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு சமாதானம் கூறுவார். கரங்களை உயர்த்தி என்ன கூறுவார்? ஷாலோம். யெகோவா ஷாலோம் நமக்கு சமாதானத்தை கூறுகிறார். அவர் இந்த மண்ணுலகுக்கு வந்து கழுதை மேலே ஏறி வந்தாரே, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர். மாம்ச சித்தம் செய்யாமல் தேவ சித்தம் செய்த மீட்பர் அவர். சீயோன் குமாரத்தியை மீட்கும்படியாய் அவர் ராஜாதி ராஜாவாய், தேவனுடைய ராஜாவாய் இந்த மண்ணுலகுக்கு வந்தவர். அவரே சமாதானக்காரனர். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கூறுவார். அவருடைய ஆளுகை, நல்லா கவனிக்கணும், இந்த சமாதானத்தை கூறுகிற அவர் என்பது வரைக்கும் அவர் கழுதையின் மேலே பவனி வந்தவர். அவருடைய ஆளுகை என்பது சிங்காசனம். கழுதை மேல வருகிறவர் ராஜா, சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் ராஜாதி ராஜா, என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவருடைய மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். ஆக இந்த சர்வ பூமியும் அவர் ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய 1000 வருட அரசாட்சியில தேவ நீதியை மாத்திரமே செய்கிறவர். தேவ நீதியை செய்கிறவர் தான் கொம்பு. ஆமென் சொல்லுங்க. கொம்பு எக்காலம். ஆமெனா. கொம்பு தைலத்தினாலே இந்த தாவீதை அபிஷேகம் செய். ஏனென்றால் இந்த தாவீது கழுதையினுடைய பரிபூரணத்தை பெற்றவர். அவருக்குள் இருந்த கழுதை பரிபூரணமான கொழுமையான கப்பிகளை தின்றது. கொழுமையான கப்பிகளை தின்றது என்றால் தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உடையவர். அவர் ஆஷேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே அன்னை மரியாளை குறித்து சொல்லும் போது என்ன சொல்ல? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. ஆமென்.
இது முதல் உன்னை பாக்கியவதி, அவன் நம்ம பாடுவாங்க, என்ன இது வரும்போது பாக்கியவதி என்பார்கள். காரணம், ஆசீர்வாதமாகிய ராஜாவின் போஜனமாகிய கிறிஸ்துவை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி அந்த மகிமை எல்லாம் தாவீது எப்படி உள்ள வாங்கினார் என்பதுதான் பயங்கர ரகசியமே. இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுடைய தியானத்துக்காக அப்பப்போ லைட்டாக அப்படி கொடுக்குறேன். இதெல்லாம் வீட்டில் போய் தியானம் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. சரி, கவனித்துக் கொள்ளுங்க. இப்போது தாவீதை எதில் அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா, ஆளுகை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பது என்பது எருது கொழுமையான கப்பிகளை சாப்பிடுவது. ஆமென். கழுதை கொழுமையான கப்பிகளை சாப்பிடுவது என்பது கொழுமையான பலனை நாம் பெற்றுக்கொண்டோம், கொழுமையான பலனை நாம் அனுபவித்து விட்டோம். கழுதை மேல வருகிறவர் ராஜா, அவரை கொண்டு போய் சிங்காசனத்தில் வைப்பது என்பது ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்வது. ஆமெனா. சரி, இப்போ தாவீதுக்கு எப்படி இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார்? அவர் தான் இந்த சீயோன் மலையை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 33வது அதிகாரம், ஏசாயா புத்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி, இந்த பண்டிகை ஆசரிக்கப்படுவது என்பது 1000 வருட அரசாட்சி. இந்த பண்டிகை என்பது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்கின்ற இந்த பண்டிகைக்கு ஒப்பனையாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். எத்தனை வருஷம் அரசாட்சி? அதுதான் பண்டிகையை கொண்டாடுகிற நகரம் சீயோன். இந்த சீயோனின் நகரத்தை அதான் அவங்க என்ன செய்தாங்கன்னா, அன்னாள் பாடுறாங்க, இந்த எருசலேமுக்கு மீட்பு உண்டாகும், மீட்பர் வருவார், சீயோனிலிருந்து வருவார். ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்க பார்க்கலாம். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். பெயர்க்கப்படாத கூடாரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொழுமையான பலன். அவரே தேவ சித்தம் செய்த பரிபூரணமான கொழுமையான பலன். இனி அதன் முளைகள் என்பது ஆணிகள். ஆணின்னு சொல்லி வாசிக்க பார்க்கலாம். இனி அதன் ஆணிகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. கயிறு என்பது உடன்படிக்கை, ஆணி என்பது தேவன் நமக்கு கொடுத்த பரிபூரணமான மீட்பு. அந்த மீட்பை தான் இங்கே சொல்லுகிறார். அப்போ மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே வருவதும் இல்லை. அது மனிதனுடைய ஞானம், அது மனிதனுடைய யுக்தி. இந்த கப்பல் படகு என்பது அங்கே எதுவுமே வருவதில்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். அப்போ தேவனுடைய அந்த நகரமாகிய அந்த சீயோன் எருசலேமில் தான் இந்த கொழுமையான பலனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக அதிபதியாக இருப்பார். அவர்தான் நம்முடைய நியாய பிரமாணிகர், அவர்தான் நம்முடைய ராஜா, அவர்தான் நம்மை ரட்சிப்பார். ஆக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்கிற ரகசியத்தை தாவீது பூரணமாய் அறிந்து கொண்டவராய் இருந்தபடினாலே தாவீதுக்கு இந்த பூரணமான கிருபைகளை நிச்சயமாய் உறுதிப்படுத்தினார். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் விரிக்கவும் கூடாம இருப்போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள்களை பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. நகரத்திலே, எருசலேம் நகரத்திலே குடியேற்றப்பட்ட இந்த கழுதையும் பூரணமான கழுதையின் அனுபவமும் பூரணமான இந்த எருதினுடைய அனுபவம் பெற்றவர்கள் எனக்கு வியாதி இருக்கு உடம்புல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வியாதி என்பது மரணம். இங்கே மரணத்தை ஜெயித்தவர் கிறிஸ்து இயேசுவோடு கூட ஆணி அடிக்கப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் அவருடைய கூடார மறைவிலே மறைந்திருக்கிற அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள், இந்த சீயோன் எருசலேம் வாசிகள் வியாதிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வியாதிகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாக போலாகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆக இந்த நகரவாசிகள் என்ன செய்வாங்கன்னா தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அதனால் தான் தாவீது மறுபடியும் உயிரோடு எழுந்து என்னென்னைக்கும் இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். இதுதான் வியாதிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இனி சொல்லு. ஏன் வியாதி வருது? அக்கிரமத்தினால் தான் வியாதி வருது. அவர் சொல்றாரு பாருங்க, வியாதிப்பட்டிருக்கிற என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
அவனுடைய அக்கிரமத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறேன் இல்லையா, உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் வியாதியெல்லாம் விளக்குகிறார். அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நான் குணமாக்கப்பட்டேன் என்கின்ற பூரண விசுவாசம் இருக்கக்கூடிய பூரண கிருபை பெற்றவர்கள் தான் நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அவருடைய அக்கிரமம் பூரணமாய் தேவன் மன்னித்து விட்டார். கரங்களை உயர்த்தி, வியாதியை உனக்கு தேவன் கொடுக்க மாட்டார், வியாதியை உனக்கு விளக்குகிறார். ஏனென்றால் அவர் கிருபையில் ஐஸ்வர்யமிக்க தேவன். அப்போ இனிமே அவருடைய நகரவாசிகளாகிய நாம் எந்த ஒரு மருத்துவரையும் நாடி தேடி ஓட தேவையில்லை. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை உண்டாக்குகிறார். அவன் சொல்லாமா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வியாதிப்பட்டு என்பதை அவன் சொல்லவே மாட்டான், வாயில அறிக்கை செய்யவே மாட்டாங்க. இவர்கள் தான் தேவனுடைய கிருபையில் பரிபூர்ணமானவர்கள், தேவ கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த தாவீதுக்கு இந்த ரகசியத்தை பரிபூர்ணமாக பெற்றதுனால நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கப்படும் நகரமாகிய இந்த சியோனில் என் கர்த்தர் இந்த பூமியில வந்து 1000 வருட அரசாட்சி கூடார பண்டிகை ஸ்தாபிப்பார் என்கின்ற அந்த பரிபூர்ண ரகசியத்தை தாவீதை பெற்றுக்கொண்டதனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தாவீதை கொம்பு எக்காலத்தினாலே அந்த அபிஷேக தைலத்தை கொண்டு போய் அவர் தலையில ஊற்றினார். ஆமெனா. தாவீதின் தலையின் மேல கொம்பு அபிஷேகம், அதாவது சாமுவேல் ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் தைலத்தை கொம்புல நிரப்புப்பா, ஏனென்றால் தாவீதுடைய ஆத்துமா கொழுமையா இருக்கிறது. ஆமென். தாவீதுடைய ஆத்துமா கழுதையை, தாவீதுக்குள் இருந்த அந்த ஒரு சாந்தமும் மன தாழ்மையும் அந்த கழுதை மேலே ஏறி இருக்கிற அனுபவம், அந்த மீட்பின் அனுபவம், தம்முடைய ஆத்துமாவை இந்த மாம்சத்திலிருந்து மீட்டு கொண்ட அனுபவம் இந்த தாவீதுக்குள்ள இருக்கிறதுனால, தாவீதுடைய ஆத்துமா கொழுமையா இருக்கிறதுனால தாவீதுக்கு இந்த கிருபைகளை, அந்த கிருபையை நிச்சயமாய் நான் கொடுக்கிறேன். இந்த சியோன் மலையில சியோனின் ராஜாவாகிய கர்த்தர், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்கின்ற ரகசியத்தை இந்த தாவீது புரிந்து கொண்டபடினாலே தாவீதை கர்த்தர் கொம்பு தைலத்தினாலே அபிஷேகம் பண்ண வைத்தார். ஏனென்றால் அவருக்குள்ள கழுதையின் பரிபூர்ண அனுபவம், அவருக்குள்ள மீட்பின் அனுபவம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அக்கிரமத்தினின்று உன்னை மீட்டு கொண்டேன், உன் பாவங்களை மேகத்தை போல உன் அக்கிரமங்களை கார்மேகத்தை போல அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் அக்கிரமங்களை விலக்கிவிட்டேன். அதனால நீ இனி உன் வாயில நான் உடம்பு சரியில்லை, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் பலவீனப்பட்டிருக்கிறேன் அப்படி நீ சொல்லுவது இல்லையாம். இதுவே தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற மாபெரும் கிருபை. அல்லேலூயா. எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உன் வியாதி எல்லாம் விளக்குகிறார். ஆமென். வியாதிப்பட்டிருக்கிறேன்னு யார் சொல்ல மாட்டாங்க, சியோன் எருசலேமுக்குரியவர்கள் சொல்வதில்லை. காரணம், கர்த்தர் எல்லாருடைய அக்கிரமத்தை மன்னித்து விட்டார். தாவீதுடைய ஆத்துமா இந்த சியோன் மலையை குறித்த ரகசியத்தை பரிபூர்ணப்பட்டதனால தாவீதுக்கு எருது என்கின்ற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்து அந்த தாவீதுக்குள்ள ஒரு மகிமையான ஆளுகையை கொடுக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து போகலாம். 55வது அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் அதில் 1 வாசிங்க, 1 3 வரைக்கும் வாசிங்க போகலாம், தொடர்ந்து 4 வரைக்குமே. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் லண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். இந்த வாங்கி சாப்பிடுங்கள் கொழுமையான கோதுமை என்பது கிறிஸ்து இயேசுவுடைய பலியும், திராட்சை ரசம் என்பது அவருடைய நீதி உள்ள அரசாட்சியும், அவைகளை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து என்பதுதான் சத்தியத்தை அறிகிற அந்த விருத்த சேதனம் உள்ள செவி. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். சொல்லுங்க, நலமானதை. நீங்க உங்களுடைய மனம் மகிழ்ச்சியினால் பூரிப்பா இருக்கும், கொழுமையினால் பூரிப்பா இருக்கும். கர்த்தர் நல்லவர், நீங்கள் நலமானதை சாப்பிடுவீர்கள் என்றால் உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். இது வரைக்கும் நீங்க எல்லா காரியத்திலும் திருப்தி இல்லாமல் இருக்கலாம்,
ஐயோ இந்த காரியத்தெல்லாம் எனக்கு ஒன்றுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலையே, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக உணரலையே, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் நலமானதை சாப்பிடுவீர்கள், உங்கள் ஆத்துமா அப்படியே கம்பீரத்தோட பூரிக்கும். கர்த்தர் சொல்லுவார்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும், ஆஷேர் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆஷேருடைய ஆகாரம் யாருக்கானது? ராஜாவுக்கானது. ஆமெனா. உங்கள் மனம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும் கொழுமையான பதார்த்தத்தினாலே. அதுதான் கழுதையின் அனுபவம், மீட்பின் அனுபவம். இந்த மாம்சத்திலிருந்து என் ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையானது. உன் ஆத்துமா கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கும். உன் ஆத்துமா கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கும். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவரோடு கூட சிங்காசனத்தில் தேவனோடு கூட வலது பாகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்வதே மறைபொருள். அந்த மறைபொருள்களை இந்த தாவீது ஆராய்ச்சி செய்து அவர் பரிபூர்ணப்பட்டார். ஆக அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். இதுதான் தாவீதினுடைய என்ன அனுபவம்? அவர் சிவந்த மேனி என்பது பாடுபட்டார், அழகிய கண்கள் என்பது அவர் பரிசுத்தர், பாவம் செய்யவில்லை. அவர் நல்ல ரூபம் என்பது அவர் அந்த கேடு அடைந்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த அனுபவத்தை தாவீது பெற்றுக்கொண்டதினாலே, அவருடைய ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினாலே நிறைந்திருந்ததினாலே, மகிழ்ச்சி இருந்ததினாலே, அந்த கொழுமையான பதார்த்தம், கொழுப்பான பதார்த்தம் என்பது கிறிஸ்து இயேசு, தேவன் கொடுத்த முதற் பலன். ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்துட்டாரே. உன் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லமையுடையவர். அப்போ தேவனிலே திருப்தி உள்ள ஒரு அனுபவம். ஆத்துமா கொழுமையா இருந்துச்சு, கொழுமை ஆயிருச்சு. கழுதையினுடைய அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்படியானால் அவருக்கு இப்ப எருது, அதாவது கொம்பு, தைலத்தினுடைய கொம்பு அபிஷேகத்தை இப்போது தேவன் அவருக்கு கொடுக்கிறார். உங்கள் செவியை சாய்த்து, வாசிங்க 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதுதான் நகரவாசி நான் வியாதி பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவது இல்லை. ஏனென்றால் தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த கொம்பு பூக்கும், அவன் கிரீடம் பூக்கும். தாவீதுடைய கிரீடம் பூக்கும், அது ஜீவன் உள்ளது. அந்த கிரீடம் பூத்து குலுங்கும், அது என்றென்றைக்கும் மகிமையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுடைய கிரீடம் பூக்கும். அப்ப தாவீதுக்கு ஆண்டவர் அவருடைய ஆத்துமா கழுதையின் அனுபவமாக மீட்பு, பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மீட்டார். அந்த மீட்பின் அனுபவம், ஆத்துமாவை மாம்சத்திலிருந்து மீட்டு கொண்ட அனுபவம் அவருக்குள்ள இருந்ததுனால கிருபையை அப்படியே தாவீது வாங்கி கொண்டார். ஏனென்றால் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறதே கிருபை. ஆமென். உயிரோடு எழுந்து நமக்கு என்னங்க பிரயோஜனம்? என்னன்னைக்கு அவரோட ஆளுகை செய்வதற்காகத்தான். அப்ப சிங்காசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் தாவீதுக்கு இப்ப அருள நிச்சயமான கிருபை, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் இதே அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூரண கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது உண்மையா? ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, வேற யாருக்குமே இந்த கிருபை டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஆனா இன்னைக்கு இயேசு என்கின்ற நாமத்தை சொல்லுகிற அத்தனை பேருக்கும் கிருபை பரிபூர்ணமாய் வருகிறது. ஆமென். நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்று விட்டோம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் அவருடைய பரிபூரணத்தினால் தான் நம்ம கிருபையை பெறுகிறோம். இந்த கிருபை இயேசுன்ற பேரை சொல்லுகிற ஒவ்வொருத்தர் தலைமையிலும் பலிக்கும். வாசிங்க பார்க்கலாம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தின் யாருடைய பரிபூரணம்? இயேசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே. ஆமென் சொல்லுவோமா? சரி, இந்த அவருடைய இருக்குது இல்லையா, அங்க இயேசுன்னு பேரு சொல்லி பேரை போட்டு வாசி பார்க்கலாம்.
இயேசு பரிபூரணத்தினால் இயேசு கிறிஸ்துவின் அப்படி சொல்லி வாசிப்பாங்களா? கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல், கிருபை என்பது பரிபூர்ணம், கொழுமையான பதார்த்தம், கொழுமையான பலன். கரங்களை தட்டி நம்ம தலையின் மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்ட நாம் தலையின் மேல அவர் பரிபூர்ணமான கிருபை, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் அவர்களுக்கு முன்பதாக, அதாவது தாவீதுக்கு முன்பதாக நமக்கு நியமித்திருக்கிறார். என் தேவன் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக, அவர் மகிமைப்படுவாராக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாமத்தின் மூலமாய். ஆமென். எல்லாரும் சத்தமா அந்த வசனத்தை பார்த்து கிறிஸ்து இயேசுவின் அப்படி வாசிங்க போல, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்று விட்டோம். அல்லேலூயா. கிருபை என்னங்க? சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வது. ஆமென் சொல்லுங்க. சிங்காசனத்தில் உட்காரனா அதுக்கு முன்னாடி எது மேல வரணுங்க? பவனி வரணுங்க. கழுதையின் மேல் பவனி வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கழுதையின் மேல் மீட்கப்பட்டவனாய், கழுதையின் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்பர், அதனால தான் கழுதை மேல் வந்தார். சீயோன் குமாரத்தியே, இதோ உன் ராஜா. கழுதை மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் உன்னை மீட்கும்படி வருகிறார். அவர் எருசலேமுக்குள்ள வந்தார். அவர் மீட்பர். அப்போ மீட்கப்பட்ட அனுபவம் இருக்கிறவன் இந்த கிருபையை பரிபூர்ணமாய் பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுன்ற பெயரை உச்சரிக்கிறோமோ, அவரை இரட்சகர் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அவர்கள் மேல பரிபூர்ணமான கிருபை உண்டாயிருக்கிறது. இந்த கிருபை எப்படிப்பட்டது என்றால், இதுதான் சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஒரு மனுஷன் கிருபை பெற்றிருக்கிறான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? பிரதர் சிஸ்டர், ஒரு மனுஷன், இப்ப நான் இதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஒரு மனுஷன் கிருபையை பெற்று விட்டான். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவர் யார்? சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் அவரே சர்வ வல்லவர். ஆனால் பூமியின் மண்ணிலே படைக்கப்பட்ட நான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிங்காசனத்தில் உட்கார என்பது கிருபை அல்லவா? அல்லேலூயா. தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் சத்தியத்தை பூர்ணப்பட வேண்டும். சத்தியத்தின் ரகசியமே இயேசு தேவன். ஆமென். மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த இயேசு தேவன், அவர் ஆவியா இருந்தவர், அவர் வார்த்தையானவர், அவர் என்றென்றைக்கும் தேவனுக்கு உள்ளே ஜீவனாய் இருக்கிறவர், தேவனுடைய மார்பில் இருக்கிறவர், தேவனுடைய வார்த்தையானவர் என்கின்ற அந்த ரகசியத்தை நீங்கள் பூர்ணப்படுவீர்களானால் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். அப்போ தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த கிருபையை கொடுத்தார். ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொண்டான் என்பதை வைத்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொண்டான் என்பதை வைத்து நாம் எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால், தேவன் அந்த மனுஷனுடைய தலைமுறையை ஆசீர்வதிச்சிருவார். அந்த மனுஷனுடைய தலைமுறை, அவன் பிள்ளைங்க, அவன் கண்களுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருப்பார்கள். சகோதரர் மேல பாசமுடையவர்களாய், சகோதரர்கள் மேல அன்புடையவர்களாய் அந்த பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள் இருப்பாங்க. ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொண்டான் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், அவன் சந்ததி அந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உன் பிள்ளைங்க உனக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். உன் கண் அப்படியே பூரிக்கும், உன் இதயம் பூரிக்கும், உன் இதயம் மன மகிழ்ச்சியில கம்பீரிக்கும். என் பிள்ளை ஒரு நீதிமான். உன் பிள்ளை ஒரு நீதிமானாக, தேவனுடைய நீதி செய்கிறவர்களாக, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்கு, குற்றமற்ற இருக்கும்படியாக தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பில் பரிசுத்தம் என்பது மீட்பின் அனுபவம், கழுதையின் மேல் பவனி வருகிற அனுபவம். குற்றமற்ற வாழ்க்கை என்பது சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீதி செய்கிற அனுபவம். தன் சகோதரனுக்காக பலியாகிற, தன் சகோதரனுக்காக தம் ஜீவனை கொடுக்கிற அந்த அன்புதான் கிருபை பெற்ற அன்பு. அந்த பிள்ளைக்கு ஒரு சாந்தம் இருக்கும், அந்த பிள்ளைக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும்.
சில பிள்ளைங்களை பார்த்தா எரிச்சலாகவே இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளையை பார்த்தா எப்பொழுதுமே மன மகிழ்ச்சினால கிறிஸ்துவுக்குள் இருப்பான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் கிருபை பெற்றிருக்கிறான். ஒரு மனுஷன் பழைய ஏற்பட்ட காலத்தில் தாவீது மட்டுமே அப்படியே வந்துச்சு. புதிய ஏற்பட்ட காலத்தில் இயேசு இந்த நகரத்தில், நாம் பண்டிகை ஆசரிக்கிற இந்த நகரத்தில் ஒரு கூடார ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. சியோன் மலையில கூடார ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கு மரித்தார் என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் தான். உன் சந்ததியை பார்த்தினா கம்பீரத்தோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதர ஸ்நேகம் உடையவர்களாய் அவங்க எப்பவுமே மன மகிழ்ச்சியில் துள்ளுவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கழுதையின் மேல் ஏறி இருக்கிறவர்கள், ஆனந்த களிப்புள்ள அந்த உதடுகளாலே மனமகிழ்ச்சியாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போயிருக்கும். உன் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சொப்பு வச்சுக்கின்னு விளையாடுறது, செல்போனில் நோண்டுறது, செல்போனில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுலாம் உன் கண்ணு பார்க்காது. அவள் எப்போது கர்த்தரை பாடி துதித்து எப்போ பார்த்தாலுமே ஏதோ ஜெபிக்கிற நேரம் மட்டும் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது எல்லாமே எதற்காக என்றால் நம்முடைய மன மகிழ்ச்சிக்காக தான். அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செல்போனை நோண்டிக்கின்னு டைமை வேஸ்ட் பண்ணிக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு அப்படிலாம் இருக்காது. உன் பிள்ளைய நீ பார்த்தனா நீ கிருபை பெற்றிருக்கிறது உண்மையான உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அப்போ இயேசுவின் நாமத்தில் அவருடைய பரிபூரணம் என்பது இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தேவன் என்கிற அந்த வெளிச்சம் இருக்கிறதே, அதுதான் தும்மீம். அது ஊரீம் தும்மீம். ஞாபகம் இருக்குதா? ஊரீம் தும்மீம். சரி, அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகனை விசுவாசிக்கிறீங்க? உங்க சந்ததி மேல தேவ கிருபை பரிபூர்ணமா இருக்கும். உங்க சந்ததி தேவனோடு கூட ஆளுகை செய்யும். ஆமெனா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் சந்ததியை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற உங்கள் மேல கிருபையின் மேல் கிருபை உண்டாகும். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த சந்ததியை எப்படி ஆசீர்வதித்தார் இதை பார்க்க போறேன். இப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன் என்பதை குறித்து என்ன சொல்லுகிறார் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 22ஆம் சங்கீதம் 30 வசனம். வேகமாய் வாசி. 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க யாரை சேவிப்பாங்க? உன் தலைமுறை, உன் பிள்ளை, உன் பேர பிள்ளை, அப்படியே பார்த்தீங்கன்னா உன் சந்ததி முழுக்கமே யாரை சேவிக்கும்? எப்பா, இந்த கழுதை எத்துன்னு போய் எங்க புதைக்கணும்? மண்ணில் புதைக்கணும். ஆனால் ஆட்டுக்குட்டியாகிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் மீட்கப்பட்டு விட்டேன். துதி கன மகிமை என்றென்றைக்கும் என் தேவனுக்கே உண்டாவதாக என்று சொல்லி உன் சந்ததி துதிக்கும். நம்ம அம்மா அப்பாங்கெல்லாம் அவங்க புள்ள போய் செல்போனை நோண்டுதான், செல்போனை போயிட்டு யூடியூப்பை வச்சு காட்டுதான், அப்படியே உள்ள பூரிக்குது. என் பிள்ளை பாரு எவ்வளவு ஞானம். இதெல்லாம் கிருபை இல்லைங்கம்மா. அன்பானவர்களே, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். எப்படி சேவிக்கும்? கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சந்ததி அபிஷேகம் பெற்று, பரிசுத்த ஆவியும் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்று, தன்னுடைய சகோதரர்களுக்கு தேவன் என் பிதா இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் என் தகப்பன் என்றால் ஒவ்வொரு மனுஷனும் என் பிதாவின் பிள்ளைகள். அவங்க என்ன செய்தாலும் அவளை மன்னிப்பதற்கு என் பிதா நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்கின்ற நீதியை அறிந்த சந்ததி. யாரு கூட சண்டையே போகாது, எல்லாம் என் சகோதரர்கள். உன் வீட்டில் சண்டையே இருக்காது. நீங்கள் தான் கிருபையை பெற்றவர்கள். உன் குடும்பத்தில் இனி சண்டை இருக்காது, உனக்குள்ள எரிச்சல் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்று விட்டீர்கள். அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவே உன் சந்ததி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். என்ன மாயை, என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, வம்புக்கெல்லாம் போகாது, அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். போகும், கிரிக்கெட்ல ஆடும், அப்படியே போய் எங்கேயாச்சும் சினிமாவுக்கு போகும். இது ஒரு பசங்க அம்மாவுக்கு சொல்கிறது, சினிமாவுக்கு போவோம், என்னங்க பண்ணுற போது இந்த பிள்ளை போயிட்டு கடைசியில் வேணாம் சொல்லக்கூடாது. ஆனால் என் சந்ததி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும். ஆமென். என் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும். ஊழியம்னா என்னங்க? சகோதரனுக்கு நன்மை செய்வது. இதை விட என்ன தேவன் கேட்குறாரு? அந்த மனிதனுக்குள்ள ஆத்துமா இருக்கே,
அந்த மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கே, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ கிருபை பெற்றிருக்கிற என அப்படின்னா உன் பிள்ளை கர்த்தரை அப்படி சேவிக்கும். உன் கண்ணுக்கு முன்னாடியே உன் இதயம் அப்படி கம்பீரிக்கும். அஷேர் லேயாளுடைய இருதயம் மகிழ்ச்சியில துள்ளுச்சே, கம்பீரிச்சதே. உன் பிள்ளைய பார்த்து 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 நீ படுவ பாருங்க சந்தோஷம். ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு மன துக்கமா இருக்குதா? எப்படி இருக்குது? கர்த்தருக்காக எப்படி இருக்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ட்ரெயினில் வந்துன்னு இருந்தேன். ஒரு திருநங்கை காசு கேட்டுன்னு வந்தாங்க ட்ரெயினில். காசை கொடுங்க, காசை கொடுங்க. காசை கொடுத்தவங்க தலைமையெல்லாம் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி அவங்களுக்குலாம் அந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னு தெரியல. அவங்களுக்குள்ள மனசாட்சி இருக்கையா? நான் பார்த்தேன் போய் என் மனசுக்குள்ள, ஆண்டவரே நீர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த சகோதரி காசு கொடுத்தவங்க தலைமையில கை வச்சுட்டு உங்க 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 பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க சந்ததி நல்லா இருக்குன்னு சொல்லி போயினே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? தேவ ஆவி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தேவ ஆவி இருக்கு. அம்மா அன்பாய் சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் கலங்கடிக்காதீங்க, குடும்பத்தை சிதறடிக்காதீங்க. மாமியார் மருமக குடும்பத்தை நீங்க சிதறடிக்கிறீங்க. சிதறடித்தல் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஒன்று சேர்த்தல் கிறிஸ்துவின் ஆவி. உனக்குள்ள கிறிஸ்துவின் கொழுமையான பலன் உனக்குள்ளே இருக்குமேனால் உன் குடும்பத்தை சேர்த்து பிடிப்ப. உனக்குள்ள ஒரு மனுஷனுக்கு பணிவிடை செய்வது, ஒரு மனுஷனுக்கு பணிவிடை செய்வது உன் மனசுக்குள்ளே பொங்கும். டேய் படா குடிச்சிட்டு வந்துக்கிற, ஐயோ ஆண்டவரே என் கணவருக்கு கொழுமையான பதார்த்தமாகிய நீங்க தெரியலப்பா, ஆனா நீங்க நிச்சயமா ஒரு நாள் என் கணவரையும் நீங்க சேர்த்து கொள்ளுவீங்க. குடிச்சிட்டு உன் வீட்லயே வாந்தி எடுத்தாலும் உன் மேலேயே வாந்தி எடுத்தாலும் அதையெல்லாம் மனமகிழ்ச்சியோடு நீ சீர்படுத்திக்குவே. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அவங்க தெரியாம அப்படி செய்யறாங்க. ஆனா என்ன நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. உன் மனம் எப்பொழுதுமே பொங்கும். நீ கிருபை பெற்றிருக்கிறாய் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உன் பிள்ளை உன் தலைமுறை கர்த்தரை சேவிக்கும். உலகத்தை சேவிக்காது, கர்த்தரை சேவிக்கும். உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவர். உன் மேல கிருபை. கிருபைன்னா ஏதோ சும்மா கிருபை கிருபை கிருபைன்னு பாட்டெல்லாம் பாடிக்கணும் சும்மா அப்படி போகாதீங்க ப்ளீஸ். கிருபைனா என்ன? உன் சந்ததி தப்பு பண்ணுச்சுன்னா படா நீ என் சமூகத்துக்கே வரத படா அப்படிலாம் சொல்லாம அவனை அப்பா தப்பு பண்ற ஒரு பிள்ளைய தண்டிச்சு சேர்த்து கொடுத்த போல அவனை என்றென்றைக்கு சேர்த்து கொள்ளாம தலைமுறையாய் இந்த தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்குது. அதுவே கிருபை. தலைமுறை சேவிக்கும் இல்லையா? 89ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. இந்த தாவீதுக்கு எப்படிப்பட்டதான இந்த கிருபையை தேவன் கொடுத்தார். 89வது சங்கீதம் 1வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். யாருக்கு அறிவிப்பேன்? என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு அறிவிப்பேன். தேவ சபையில வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அவருடைய கிருபைகளை அறிவிக்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்கிறேன். அவர்களோடு நான் உபதேசத்தை கொடுத்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்கள். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கிருபை மாறாது. அல்லேலூயா. தேவன் உன்னை அழைத்த அழைப்பும் உன் மேல வைத்திருக்கிற கிருபை வரங்களும் மாறாதவைகள். அது ஸ்திரப்பட்டிருக்கும். அது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவ ரகசியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தில் பலனடைந்து கிருபையை சுதந்திரத்துக் கொண்டது யாராக இருக்குமா? தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க தேவன் தேடினார். ஒருத்தனையும் காணோம். அவன் ஆத்துமா மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதுடைய இருதயம் மாத்திரமே சத்தியத்திலே பூரணமடைந்தார். அவர் கழுதையின் மேலே அவர் பவனி வந்தார். கழுதை அதாவது மீட்கப்பட்டவராய் தம்மை ஒப்பு கொடுத்தார். அதனால என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட என் உடன்படிக்கை என் தாசனாகிய தாவீதை நோக்கி சொல்றாரு, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி. அல்லேலூயா. யார? உன் சந்ததியை. ஒரு மனுஷன் கிருபை பெற்றிருக்கிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? உன் சந்ததியை கர்த்தர் ஸ்டாண்டர்ட் பண்றார். ஸ்டாண்ட் ஃபர்ம், தனித்திருக்க செய்கிறார்.
தனித்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தோட தேவனை சேவிக்கும்படி வைக்கிறார். அவன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். எதை ஸ்தாபிப்பேன்? உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்றால் எருதின் அனுபவம். அதுக்கு முன்பதாக இவர் கழுதை மேல வருவதே தேவனுக்கு உகந்தது. கழுதை மேல நீ ஏறி வரணும், மீட்பு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதனால தான் தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வேகம் வேகம், நமக்கு நேரம் கொஞ்சம் வேகமா வாங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பு. கரங்களை உயர்த்தி ஆமென். என்ன அபிஷேகம்? கொம்பு அபிஷேகம். என்ன அபிஷேகம்? சிங்காசனத்தில் உட்காருகிற ஆளுகை செய்கிற அபிஷேகம். அப்படியானால் அவர் அதற்கு முன்பதாக ராஜாவாக கழுதையின் மேலே பவனி வந்தார். அல்லேலூயா, ஆமெனா. மீட்பு, ஆத்தும மீட்பு, அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. அவர்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றார்கள். இப்போ தாவீதுக்கு கர்த்தர் இப்போ 89 திருப்பி கொள்ளுங்க. இப்போ தாவீதுக்கு என்ன சொல்றாரு? 20 வாசிக்க பார்க்கலாம். இதுதான் கிருபை பெற்றவருடைய வாழ்க்கை. வாசி தொடர்ந்து. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். 14வது சங்கீதம் 1வது வசனத்துல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பூமி எங்கும் தேடினார். ஒருத்தருக்கும் உணர்வில்லை. ஒருத்தருக்கும் தேவனுடைய கொழுமையான பதார்த்தமாகிய கொழுமையான பலனாகிய கிறிஸ்து இயேசுவை அறியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவன் இருதயத்தை நான் பார்த்து விட்டேன். அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்து அவன் கழுதையின் மேல பவனி வருகிறவனாக மீட்கப்பட்டவனாக இருக்கிறான். தாவீதை நான் கண்டுபிடித்து விட்டேன். தேவன் இன்னைக்கும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். யாராகிலும் ஒருவரை நான் கண்டுபிடிக்க வேண்டும், என் சித்தம் செய்யும்படியாய். அப்ப கர்த்தர் இங்க மார்த்தட்டுகிறார். தாவீதை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்கள் எல்லாரும் தாவீதுக்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்று விட்டோம். ஆமெனா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி. ஏன் கண்டுபிடித்தேன்? அவர் கழுதை மேல மீட்கப்பட வேண்டும். மீட்பை குறித்த ரகசியம், மீட்பின் சத்தியங்களை தாவீது அறிந்திருந்தார். மீட்கப்பட்டவர் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்பது கழுதையின் அனுபவமும், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ண என்பது எருதின் அனுபவமும். இந்த கழுதை கொழுமையான கப்பிகளை சாப்பிட்டது. அந்த கொழுமையான அந்த கப்பி, கொழுமையான கோதுமை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். புரிஞ்சு போச்சா? அந்த கொழுமையான கப்பி எருது சாப்பிட்டது என்பது அவருடைய நீதி, அவருடைய நீதி, அவருடைய உயர்ந்த நாமம். என் கை அவனோட உறுதியா இருக்கும். வாக்குத்தத்தத்தை பிடிச்சிங்க. ஏசப்பா அவன் கையை பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. என் கை அவனுடைய உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை. இந்த நியாயக்கேட்டின் மகன் என்பது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அவன் தலையை கர்த்தர் நசுக்கி விட்டார். ஆமேனா. உன் எல்லையை விட்டு அவன் ஓடி போயிட்டான். ஆமேன் சொல்லுங்க. நியாயக்கேட்டின் மகனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறலை வெட்டுவேன். ஆமென். உன்னை ஆண்டவர் கொடுக்கும் போதே உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன் சத்துருகள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். இதெல்லாம் தேவன் கொடுத்து. எவெல்லாம் தாவீதுக்கு விரோதமாய் கிருபையை பெற்று விட்டான், ஏனென்றால் அவன் சத்தியத்தை அறிந்திருக்கிறான். ஆமென். பிதாக்களுக்கு தேவன் ஆபிரகாமுக்கு இரக்கத்தையும், ஈசாக்குக்கு அதாவது பயபக்தியையும், யாக்கோபுக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். யாக்கோபின் வல்லவர் இந்த தாவீதுக்கு கிருபைகளை கொடுத்தார். இந்த தாவீது தான் அந்த பூரண சத்தியத்தை அறிந்தவர். அதனால என் கிருபை அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் சிங்காசனம் நிலைத்திருக்கும். எவனா அவனுக்கு விரோதமாய் எழும்பினானா அவனை வெட்டிடுவேன். அல்லேலூயா. யாராச்சும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினான்னு வச்சுங்களேன், ஐயோ பாவம் என்ன நடக்க போதோ அப்படின்னு கவனம் வந்துருங்க. ஆமேனா, ஆமேனா. அப்படி இல்லை, ஆண்டவரே அவனுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க ஏசப்பா, அவனை விட்டுருங்க ஆண்டவரே, உனக்கு விரோதமாக அவனை விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு வந்துருங்க. ஆமேன். நம்மளுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக பலியானாரே. எவனா தாவீதுக்கு விரோதமாக எழும்பினா நான் வெட்டிடுவேன். நீங்க என்ன செய்யணும்? பிதாவே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். இதுதான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது.
நீ என்ன அடிச்சில்ல, அதான் உனக்கு இப்படின்னு சொல்றது பேய், குற்றப்படுத்துகிறவன். ஆமென். அப்பா இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, வெட்டாதீங்க ஆண்டவரே. அதான் பரிந்து பேசுகிற அனுபவம், அதுவே கிறிஸ்துவின் அனுபவம். தொடர்ந்து வாசிக்கலாம். என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கையை தட்டி அல்லேலூயா. என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் கொம்பு உயரும் என்பது புத்திர சுவிகாரம். தேவன் நம்மை புத்திர சுவிகாரனாய் சுவிகரித்துக் கொண்டார். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த என் நாமத்தில் அவன் கொம்பு உயரும், அவன் சிங்காசனம் நிலைத்திருக்கும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். ஏன்னா அவன் கொழுமையான பதார்த்தம் நிறைந்திருக்கிறான். தேவனுடைய முதற் பேரு, தசம பாகம், அதை அறிந்தவர் தாவீது. அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு. அதனால அவன் எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும். எப்ப ராஜாக்களையும் விட மேல என்னமோ பார்க்கிற ஆண்டவர் நம்மளை, ராஜாக்களுக்கும் மேல அவருடைய பார்வை நம்ம மேல என்ன பயங்கரமா இருக்கிறது. ராஜாக்களுக்கும் மேல வச்சு என் பார்வையில் நான் பார்க்கிறேன். அவன் எனக்கு முதற் பேரு, ஃபர்ஸ்ட்பான், முதற் பலன். ஏனென்றால் கிறிஸ்துவே முதற் பலன் என்பதை அறிந்தவர், இந்த சத்தியத்தை அறிந்தவர் தாவீது. மீட்பு கழுதையின் மேல பவனி வந்தவர். அடுத்து சொல்ற பாருங்களேன், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி இதாங்க. ஒரு மனுஷன் கிருபை பெற்றுக்கிறான்னாக்கா அவன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். வானங்கள் உள்ளவற்றை நிலைக்க செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகள் தண்டிப்பேன். இங்கேயே அடிச்சு அவன் என் பிள்ளை, தாவீதின் பிள்ளை, என் பிள்ளை. ஆமென். அந்த பிள்ளையை என் கிருபையை விட்டு விளக்க மாட்டேன். தப்பு, நான் நீதி உள்ளவர். என் வேதத்தை விட்டு விலக்கி நடந்துட்டாங்கன்னா அவங்களை கொம்பு எடுத்து மிலாற்ற வச்சு அடிச்சு தண்டிச்சு சேர்த்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. உன் சந்ததியை கர்த்தர் என்றென்றைக்கு நிலைப்படுத்துவார். ஆமென். நீ கிருபை பெற்றிருக்கிறது உண்மையானால் உன் கண்ணில் உன் பிள்ளைகளுடைய மன மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி. உன் பிள்ளை அவர் தண்டிச்சு அவர் சேர்த்துக் கொள்ளுவார், தள்ளமாட்டார். அது சொல்றாரு பாருங்களேன், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக் கொண்டான் என்றால் அவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிருபையை விட்டு விலகாமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். நான் என்னை கூட சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, தாவீதுக்கு நான் அருமையான நிச்சயமான கிருபையில கொடுத்துட்டேன். என் உண்மையை கொண்டு, எனக்குள்ள சத்தியத்தை கொண்டு சத்தியம் பண்ற தாவீதுக்கு அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஒரு கழுதி எடுத்து போய் மண்ணில் புதைக்கிற மாதிரி புதைக்கப்படாது. கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு கழுதை செத்து போச்சுன்னா மண்ணில் புதைச்சி போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் தாவீதின் சந்ததி என்னன்னைக்கு ஆளுகை செய்யும். ஆமென். அதுதான் சகோதரர்கள் சத்தியத்தை புரியணும். நல்லா அவங்க சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படணும்னா சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருமனப்பட்டு கேட்ட உன் சந்ததி இல்லைன்னா, அதுதான் சொல்கிறேன், தேவனுக்கு ஒரு தலைமுறை, ஒரு சந்ததி தேவை. அதுதான் குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிப்பது, குடும்ப ஜெபம் செய்வது. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதுன்னா உன் வீட்டு மேலே கிருபை இருக்குது. காலையில் அதிகாலையிலேருந்து நீ ஜெபிக்கிற அப்படின்னா உன் வீட்டில் கிருபை இருக்கிறது. உன் பிள்ளைங்க துதிக்கிறாங்க தேவனா, உன் வீட்டில் கிருபை இருக்குது. மாயைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை உன் பிள்ளைகள். உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் சொல்றார், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஆமென். என் பரிசுத்தத்தை கொண்டு நான் சத்தியம் பண்றேன், தாவீதே உன் சந்ததி நிலைத்திருக்கும்டா. ஆமெனா. ஏன்? நான் என்றென்றைக்கும் நித்தியராய் இருக்கிறேன், சத்தியராய் இருக்கிறேன், நான் என்றென்றைக்கும் மகிமைப்பட்டிருக்கிறேன். அதே
மகிமையை உன் சந்ததிய சிங்காசனத்துல உட்கார வச்சு நான் உன்னை அழகு பார்ப்பேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். எத்தனை முறை சந்ததி சந்ததி சந்ததி, தலைமுறை தலைமுறை என்று ஆசீர்வதிக்கிற ஒரு மகிமையின் கர்த்தர். அப்போ உன் பிள்ளைங்களை என் பிள்ளைங்களா நான் எடுத்துக்கிறேன்டான்னு சொல்றாருன்னா, உங்க வீட்டு மேல கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு நோக்கமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வீடுகள் மேல, நம்ம குடும்பம் நடத்துறோமே, அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு பாசமா, எவ்வளவு நேசமா. இன்னைக்காவது என்ன நோக்கி பாரு. உன் சந்ததியை நான் என் சந்ததியான்னு எடுத்துக்கொள்ள போறேன். மாயை பெற்ற சந்ததி அல்ல. உன் சந்ததி எனக்கு வேணும். உன் பிள்ளைங்களை எனக்கு கொடுங்க. அவள் என்னென்னைக்கும் என்னோட ஆளுகை செய்யணும்னா, நம்முடைய குடும்பத்தின் மேல அவருடைய கண்கள் எப்படி நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அவருடைய இரக்கமுள்ள கண்கள். ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. உன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசன சூரியனை போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். அல்லேலூயா. தாவீதுக்கு வயசாகி போயிடுச்சு. 40 ஆண்டு காலம் தம்முடைய ஜனங்களுக்கு நீதி செய்தார். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நீதி செய்தார். காரணம், அவர் கழுதின் மேல் வந்தவர். இப்போ அவர் சாக போறார். அவருடைய ஆத்மாவுக்குள்ள ஆண்டவரே ஒண்ணுமில்லாம போச்சே அப்படின்னு இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு தாவீதுக்கு, தாவீதே உன் குமாரனாகிய சாலமோனை உன் ஸ்தானத்தில் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஆமெனா. உன் சந்ததியை உன் கண்ணு பார்க்கும். உன் ராஜாசனத்தில் என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும்படிக்கு உன்னுடைய சிங்காசனத்தில் உனக்கு புருஷன் இல்லாமல் போவதில்லை. உன் குமாரனாகிய சாலமோனை உனக்கு அடுத்து என் ஜனத்தின் அதிபதியாக நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். தாவீதுடைய கண்கள், தாவீதுடைய ஆத்துமா, ஐயோ என் சந்ததிக்கு என்னாகுமோ. தேவ சந்ததி என்பது ஆளுகை செய்வது. ஆமெனா. என் சந்ததி என்னோட போயிடுமோ. இல்ல தாவீதே, நான் உனக்கு பொய் சொல்லல. ஆமெனா. நீ ஜெயங்கொண்டவன். ஆமென். ஜெயங்கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். தாவீதே, நீ என் குமாரன். நீ ஜெயங்கொண்டவன், நீ மீட்கப்பட்டவன், நீ கழுதையின் மேல பவனி வந்தவன் ஸ்பிரிச்சுவலி. அதனால் உனக்கு நான் பார்த்தவனா. அதனால உன் பிள்ளையை உன் கண்ணுக்கு முன்பதாகவே, இப்போ உன்னால ஆட்சி செய்ய முடியல, உனக்கு வயோதிபம் வந்துவிட்டது, உன் கண்ணு முன்னாடியே உன் சந்ததியை உன் புள்ளியனை சிங்காசனம் வைப்பேன், உன் கண்ணு பார்க்கும் பாரா அப்படின்னு சொன்னாரு. உடனே தாவீதுக்கு வயதானதும் அங்கே சத்துரு உள்ள புகுந்து தாவீதுடைய வம்சத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினான். ஆனால் பத்சேபால் மணவாட்டி சரியாய் போய் தாவீது கிட்ட போய், என் ஆண்டவனே, உம்முடைய குமாரனாகிய சாலமோன் எதிதியா என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவன், அவனுக்கு சாலமோன் அவன் சமாதானமானவன் என்று சொல்லி நீர் பேர் வைத்தீரே. இந்த சாலமோனுக்கு சிங்காசனத்தை தருவேன் என்று சொன்னீரே. இப்போது நீரோ உன் பிதாக்களிடத்தில் சேரப்போகிறீர். என்ன செய்ய போகிறீர்? என் குமாரனுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி சொல்லும் போது தாவீது இப்பொழுது ஆசாரியர்களையும் யார கூப்பிடுறாங்க, பிரதானிகளையும் கூப்பிட்டு என் குமாரனாகிய சாலமோனை அழைத்து கொண்டு முடிக்க போறோம். இது மட்டும் வாசித்து முடிக்கல, திருப்பி கொள்ளுங்க. ராஜாக்களின் புத்தகத்தில் 1 ராஜாக்களின் புத்தகம், 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் சுருக்கமாக மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம்னு. எங்க தெரியுமா? 32 வாசிங்க பார்க்கலாம். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி கரங்களை தட்டி அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் மீட்கப்பட்டவன், நான் பரிபூர்ண சத்தியத்தை அறிந்தவன். என் கோவேறு கழுதை என்பது சத்தியத்தின் பரிபூரணம். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்பது கிருபையின் பரிபூரணம். என் கோவேறு கழுதையின் மேல் அவனை ஏற்றி. ஆமென். உன் கழுதையும் உன் எருதுகளும் கொழுமையான கப்பிகளை சாப்பிடும். ஆமென். என் கழுதை ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். கீகோன் என்பது பர்ஸ்டிங் ஃபோர்ட். அந்த ஃபோர்த்தில், அதாவது வந்து நீரூற்று இல்லையா, எப்படி வெடித்திருக்கிற நீரூற்று. அது வந்து நல்ல வெடித்திருக்கிற நீரூற்று என்பது
அந்த அந்த நீர், அந்த ஊற்று, அந்த நதி தேவ சத்தியம், அது வெடித்திருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவின் வெளிப்பாடு. பிதாவாகிய தேவனை கிறிஸ்து வெளிப்படுத்தினார். கிகோன் நீரூற்று என்பது bursting forth, வெடித்திருக்கிற நீரூற்று. அவனை இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு போ. கீகோன் நீரூற்றுக்கு கொண்டு போ என்றால் அவனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி என்றால் இந்த வெளிப்பாடு, இந்த பணி, இந்த பரிபூரண வெளிச்சம், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இந்த என் குமாரனுக்கு சாலமோனுக்கு உண்டு. அவனை போல ஒரு ஞானம் உள்ளவன் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின் எழும்ப போவதும் இல்லை. இவன்தான் கோவேறு கழுதையின் மேல் ஏறுகிற அனுபவம். அவனை கீகோன் நீரூற்றண்டைக்கு கொண்டு போ. ஏனென்றால் அது வெடித்திருக்கிற நீரூற்று. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் கிறிஸ்து, கிறிஸ்துவே வெளிச்சம். இந்த கிறிஸ்துவை பூரணமாய் அறிந்தவன் என் குமாரனாகிய சாலமோன். அவனை என் சிங்காசனத்தில், தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் ஏன் அவர் சாலமோனை தெரிந்து கொண்டார்? சாலமோனுடைய தலைமுறை, தாவீது தலைமுறையாக சாலமோனை ஏன் அவர் தெரிந்து கொண்டார் என்றால், சாலமோன் ஞானத்தால் நிறைந்தவர், சாலமோன் புத்தி உடையவர். இதையெல்லாம் நம்ம பலமுறை தியானம் செய்து விட்டோம். சாலமோனுடைய ஆட்சியில இஸ்ரவேல் ஜனங்கள் இலைப்பாறுதல் உடையவர்களாய் அவர்கள் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் மாதளஞ்செடியின் கீழும் உட்கார்ந்து இலைப்பாரினவர்கள். அதனால் இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர் என்றால் பரிபூர்ணமான ஞானமுடையவர், கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்தவர். bursting forth, அவர் வெடிக்கப்பட்ட நீரூற்றாகிய கிறிஸ்துவை அறிந்தவன் நான், என் குமாரனாகிய சாலமோனும் இதை அறிந்தவன். அதான் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரு, ஆபிரகாம் என்னுடைய நீதியும் என்னுடைய நியாயங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பான். நான் கோவேறு கழுதையின் மேல ஏறி வந்தவன், என் குமாரனாகிய சாலமோனும் கோவேறு கழுதை மேல ஏறி வந்தவன். இந்த கோவேறு கழுதை கொழுமையான கப்பிகளை தின்றிருக்க வேண்டும். இந்த கொழுமையான கப்பிகளை தின்ற அனுபவம் சாலமோனுக்கு உண்டு. அதனால நீ அந்த நீர் ஊற்றிலிருந்து கோவேறு கழுதை மேல் ஏற்றி கொண்டு வா. அந்த நீரூற்று என்னவென்றால் அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூர்ணமான பலியினாலே, அவருடைய பரிபூர்ணமான ஒப்பு கொடுத்தலினாலே, அவருடைய பரிபூர்ணமாய் தேவன் கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க, உங்ககிட்ட கேட்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க. இதுதான் கீகோனின் அனுபவம். இதுதான் கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். மனம் கொடுக்கிற மனம். அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் கோதுமைனாலும் உன் ஆலைகள் திராட்சரசன புரண்டு ஓடும். அப்போ இவனை கொண்டு போயிட்டு அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. எடுத்து வாசிங்க, 38 நேரம் இல்லை, 38 வாசிங்க பார்க்கலாம். அதன் பின் இல்லைனா தொடர்ந்தே வாசிங்க, இல்ல 34 வாசிங்க. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும், சரி டைம் இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன், நான் வேகமாக வாசிச்சிடுறேன். சரி கொஞ்சம் அப்படி பாருங்க. தேவன் நல்லவர். எப்படிப்பட்ட அபிஷேகம் இது! கழுதை அதாவது வந்து கொழுமையான கப்பிகளை சாப்பிட்ட அனுபவம். வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஆமென். எங்க போயிட்டு அபிஷேகம் பண்ணணும்? கவனிங்க, இந்த ராஜரீக ஆசாரிய அபிஷேகம். இதுதான் ஆசாரியன் என்பது பலியும், ராஜா என்பது நீதி செய்வதும். ஆசாரியன் என்பது நீதி உள்ளவனும், ராஜா என்பது நீதிமானும். தன் சகோதரனுக்கு நீதி செய்கிறவன், தன் சகோதரனுக்கு நன்மை செய்கிறவன், தன் சகோதரனுக்கு நற்கிரியை செய்கிறதான் நீதி. இதான் அபிஷேகம். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி, இதுதான் கொம்பு, எருதின் அனுபவம். என் சிங்காசனம் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வெடித்த நீரூற்றின் அனுபவம், இந்த சிங்காசனத்தின் மேல் இவன் ராஜாவா ஏன் இருப்பான் அப்படின்னா,
நான் கழுதையின் மேல் ஏறுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கும் ராஜா என்று அவரை உயர்த்துகிற இருதயம் எனக்குண்டு. அவரை நான் தரித்திருக்கிறேன். இதுதான் ரகசியம். கழுதையின் மேல் பவனி வருகிற ரகசியம் என்பது கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்திலே தரித்து கொள்ளுவது. ஆமெனா? அந்த நீர் ஊற்று, வெடித்த நீர் ஊற்று. என் பிதா ஜீவனாயிருக்கிறார், ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவரை நான் அறிய வேண்டுமையானால் அவருடைய குமாரன் வெளிப்பட வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்னுடைய தாகத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும். அந்த நீர் ஊற்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை என் குமாரன் சாலமோன் அறிந்திருக்கிறான். என்னை போலவே என் இயேசு என்றென்றைக்கும் ராஜா. இவர்தான் தேவனுடைய சிங்காசனத்தண்டிலே கொண்டு வரப்பட்டார். இந்த குமாரனே, மனுஷகுமாரனுக்கு சாயலா இருக்கிற இவரே தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு போகப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாசத்தில் உட்கார்ந்தவர் என்கின்ற சத்தியத்தை அறிந்தவன் நான். என் குமாரனுக்கு சாலமோனும் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறான். அதனால அங்க போய் அவனை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய ஜனங்களுக்கு நீதி செய்யும்படியாய் சாலமோனை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஏற்படுத்தின. அப்போது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதிநிதமாக, ஆமேன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனுடைய கர்த்தரும் இப்படியே செய்வாராக. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக. தவிர உன்னை ராஜாவை விட மேல பார்க்கிறேன்டா. என் குமாரன் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். குமாரன் என்பது மார்பில் போசம், மார்பில் மார்பு என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து பொங்குகிற அந்த அனுபவம். தேவன் நம்ம எங்க வச்சிருக்க தெரியுமா? அவருடைய மார்பில் வச்சிருக்கிறார். நீங்க பதறாதீங்க, கலங்காதீங்க. ராஜாவாகிய தாவீது சிங்காசனத்தை பார்க்கல மேலாய் உன் சந்ததியை பார்க்கிறார். உங்க பிள்ளைங்களுக்கு எதுனா ஒன்னா பயப்படாதீங்க. அப்பா என் தலைமுறை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளையை மீட்டுக் கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தை பிடிச்சி உங்க பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜபத்தை விட ஒரு பவர்ஃபுல் ஜபம் உங்க பிள்ளைங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. வேற யாருங்க உங்க பிள்ளைங்களுக்காக உங்க பாரப்பற்ற முடியும்? உங்களை விட யார் உங்க பிள்ளைங்களுக்காக உள்ளம் உடைக்கப்பட முடியும்? காலையில் எழுந்த பிள்ளைங்களை தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை துதிக்க வைங்க, வசனத்தை சொல்லி கொடுங்க, நல்ல காரில் கத்து கொடுங்க. தவறு செய்வார்கள், அந்த பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கிறார்கள், தவறு செய்வார்கள். எதிர்விட்டு பிள்ளையை போய் உன் பிள்ளை அடிக்கும், எதிர்விட்டு பிள்ளை சண்டை போடும். அந்த பிள்ளையை உங்களை விட யாருங்க மன்னிக்க முடியும்? நீ நல்ல பிள்ளடா, நீ தெரியாம செஞ்சுட்ட, நாளைக்கு இது செய்ய மாட்ட அப்படின்னு தட்டி கொடுங்க. இன்னொருத்தங்க உங்க பிள்ளைங்களை அது அடங்காதது, அது அப்படிதான் அடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க மன்னிங்க. நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டால் கிறிஸ்துவ போல நீ பலியாவ. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற, நாளைக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார் அப்படின்னு உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க கிறிஸ்துவின் அன்பை. அவனை கீகோன் நீரூற்றினுடைய அனுபவத்துக்குள்ள அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க தலைமுறையை ஆசீர்வதிப்பார். ஆமெனா? அப்படி ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி, அல்லேலூயா. அப்படியானால் சாலமோன் மீட்கப்பட்டவர். தேவன் அருளிய கொழுமையான கோதுமையாகிய கொழுமையான அப்பமாகிய கிறிஸ்துவை பூரணமாய் புசித்தவர் இந்த சாலமோன். தாவீதும் சாலமோனும். ஆமெனா? கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி என்பது மீட்பு. மாம்சத்தில் இருந்து மீட்கப்பட்டவர் இந்த சாலமோன். சகல ஞானத்தினாலும் நிறைந்தவர், தேவ ஞானமும் தேவ புத்தியும். அதுதான் 24 மூப்பர்கள். 24 மூப்பர் என்பது ஞானம் 12, புத்தி 12. அதாவது ஞானம், அதாவது ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனா ஞானம் 24, புத்தி 24, பரிபூர்ணம். அது ஞானம் புத்தி. ஞாபகம் இருக்குதா இந்த சத்தியமெல்லாம்? ப்ளீஸ் பி யுவர் மைண்டட். இந்த வசனங்கள் அப்படியே உங்க மைண்ட்ல அப்படியே போய் என்னைக்கு இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அப்படியே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கவனிங்க. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்தில், என்னது
கொம்பு, எருதின் கொம்பு, அல்லேலூயா, சிங்காசனத்தின் மேல் வைத்து எருதினுடைய அந்த ஆளுகையை, சிங்காசனத்தில் ஆளுகையை நீதி செய்யும்படியாய். எது நீதி செய்யறதுங்க? எது நீதி செய்யறதுங்க? தேவன் எல்லாரையும் படைத்திருக்கிறார். ஆமேனா? நீ என்ன எதை வேணா பண்ணு, உன் தலை மேல கொம்பு அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீ எதை வேணா பண்ணு, ஆனா உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். நீ எப்படி இருக்கிற எனக்கு அது தேவையில்லை. நீ என்ன, அதுவும் சுபாவம், எனக்கு அது தேவையில்லை. ஆனால் நீ தேவ சாயல், நீ தேவ சாயல். உனக்கு விரோதமாக நான் ஒரு வார்த்தை செய்யக்கூடாது. உன்னுடைய இதயம் உடைக்கப்படுதா, உனக்கு நான் ஆறுதலாக இருப்பேன், உனக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். சும்மா கர்த்தாவே நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதெல்லாம் இல்லை. நான் என் தேவனால் படைக்கப்பட்ட என் மாமியாருக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். ரூத்தை போல தேவனால் படைக்கப்பட்ட என் மருமகளுக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். நகோமியை போல என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய எதிர்விட்டார், என்னுடைய அக்கம் பக்கத்தார். இதுதான் கொம்பு அபிஷேக தைலம், நீதி செய்வது. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்தில் எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்போது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாய் மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். ஆஷேர், ஆமென். ஆஷேருடைய போஜனம் கொழுமையானது, அது ராஜாக்களுக்கானது. ஆஷேரினுடைய அபிஷேகத்தை தேவன் நமக்கு இந்த வருஷத்துல இருந்து பூரணமாய் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தாவீது அவருடைய கண்கள் தம்முடைய குமாரனாகிய சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். அந்த சிங்காசனம் மேசியாவின் சிங்காசனம். அந்த சிங்காசனம் ராஜாதி ராஜாவாக இயேசு ராஜாவின் சிங்காசனம். அது வானத்து பனி, அது பூமியின் கொழுமையாகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். வாசித்து முடிக்கலாம். 48 வாசிமா, வாசிமா. பின்பும் ராஜா என் கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். ஆமென். உன் கண்ணு உன் பிள்ளைகளுடைய நீதியை பார்க்கும் பாருங்க. நீங்கள் கிருபை பெற்றவர்கள். உங்க பிள்ளைங்க எல்லாருமே அன்பா இருப்பாங்க, எல்லாரோட சமாதானமா இருப்பாங்க. சாலமோன் என்றால் பீஸ், சமாதானம். யாவரோடும் சமாதானமாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறார். எல்லாரோட கூடுமானால் எல்லாரோட சமாதானம். இந்த சமாதானம் தான் சாலமோன். இதுதான் கிருபை நம்முடைய கண்கள் பார்த்தது. நம்முடைய பிள்ளைங்க எல்லாரோடும் ஆச்சரியமா இருக்கும் அந்த பிரச்சனைகளை கையாளுற விதம். யாரையுமே உன் பிள்ளை குற்றப்படுத்தாது. இதுதான் நீங்க கிருபையை பெற்றிருக்கிறீங்கன்றதுக்கான அர்த்தம். யாரையுமே குற்றம் நீதி செய்வாங்க. என்ன, என் பிதா அந்த அந்த ஆத்மா குளிரும் போது என் பிதா மகிமைப்படுகிறார் என்னில். யாரு கூட சண்டைக்கே போகாது. பீஸ், சமாதானம், ஷாலோம். அவர்கள் நீதி செய்வார்கள். சாலமோன் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை மகிமையாய் வழிநடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தாவீது அந்த சிங்காசனத்தில், மேசியாவின் சிங்காசனத்தில், நித்திய ராஜாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு கிருபையா இந்த சிங்காசனத்தை கொடுத்தார் என்ற ரகசியத்தை தாவீது அறிந்திருந்தார். நான் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் என் கர்த்தருடைய சிங்காசனம். இதுதான் கழுதையின் அனுபவம். நான் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் என் ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் என்பதை தாவீது அறிந்திருந்தாரே. இதுதான் கழுதையின் அனுபவம். அதனால தான் அங்கே தம்முடைய குமாரனாகிய சாலமோனை அங்கே கண்டார். யார் என்ன குறை சொன்னாலும் புரிய வைங்க, புரிய வைங்க. பிசாசினுடைய தாக்கமெல்லாம் வேற மாதிரி இருக்கும். புரிய வைங்க, அன்பா இருங்க, எல்லாரோடும் கூட சமாதானமாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்பது தம்முடைய ஆத்மாவை மீட்டுக்கொண்ட கழுதையின் அனுபவமும், சமாதானம் என்பது தேவ ஜனங்களோடு கூட சமாதானம் இருக்கிற ஆளுகையின் அனுபவமும். என் கண்கள் கண்டதே. இதை தான் பவுல் அங்கே எழுதி இந்த காரியத்தை சொல்லுகிறார். இதை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம். சரி 12 எபிரேயர் 12:14 வாசிங்க. இப்படி அறிக்கை இல்லம்மா 12:14 எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறது அப்படின்றது என்னதுங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற
அனுபவம், ஆளுகை செய்கிற அனுபவம், நீதி செய்கிற அனுபவம், சமாதானம், எல்லாரோட சமாதானம். உன் பிள்ளைங்க பிரச்சனையோடு இருக்கவே மாட்டாங்க. மன உளைச்சல் உன் பிள்ளைங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்கள் மேலே கிருபை இருக்குதுன்னா உன் பிள்ளைங்க சமாதானம், யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் என்பதுதான் ஆத்தும மீட்பு, கழுதையின் மேல் பவனி வருவது. சமாதானம் என்பது எருதின் அனுபவம், ஆளுகை செய்வது, எல்லாருக்கிட்டையும் சமாதானம், யாருமே நம்ம விரோதி கிடையாது. இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை அப்போ கழுதை மேல நீ ஏறாம கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமென். கழுதை தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? கழுதையினுடைய அனுபவத்துக்குள்ள வந்தா தான் எருதின் அனுபவத்துக்குள்ள போக முடியும். கர்த்தர் தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் நாம் மகிழ்ப்படுவதாக, அந்த சிங்காசனங்கள் மேல் நம்மை அமரச் செய்வாராக. ஆமெனா. அவரை தரிசிப்போம். காரணம், நான் இருக்கிற சிங்காசனம் என் கர்த்தருடையது. ஏனென்றால் அவரே முந்தினவர், அவரே முதற் பலன். ஆமென். அந்த ரகசியத்தை அறிந்தவரே தாவீது. கரங்களை வைத்து சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எல்லாரும் முழங்கால் படிட்டு